ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை முறியடித்துள்ள இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்திய நிலைகளை குறிவைத்து வந்த பாகிஸ்தானின் 3 விமானங்களை இந்திய படைகள் சுட்டு வீழ்த்தின. பாகிஸ்தானின் F-16, JF-17 ஆகிய போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் விமானத்திலிருந்து வெளியேறிய விமானி ராஜஸ்தான் ஜெய்சால்மர் எல்லை அருகே உயிருடன் பிடிபட்டுள்ளார். பஞ்சாபில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அடுத்த 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. மாறிவரும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இம்முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில கல்வி அமைச்சர் ஹர்ஜோத் சிங் பெயின்ஸ் தெரிவித்துள்ளார். ஏனெனில் பாகிஸ்தானுடன் 532 கிலோமீட்டர் எல்லையை பஞ்சாப் மாநிலம் பகிர்ந்து கொண்டு உள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல்துறையினரின் விடுமுறைகளையும் ரத்து செய்து அனைவரும் பணிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அண்டை மாநிலமான ஹரியானாவிலும் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளது அம்மாநில அரசு. அனைத்து அதிகாரிகளும் அவசர நிலைக்கு தயாராக இருக்கும்படி உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதேபோல் குஜராத், டெல்லி போன்ற பல மாநிலங்களில் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினரின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் பணிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த 2 நாட்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரிலும் 2 நாட்களுக்கு பள்ளிகள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக பயணிகள் சுமார் 3 மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலால் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஏற்கனவே பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் மேலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உதாரணமாக சிம்லா, லூதியானாவில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்றையும் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.